ஐயா சிவாய நம்ம சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க ஐயா. சில கேள்வியும் இருக்கு, சில பதிலும் இருக்கு. அதாவது எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, சரி, அநியாயம், அக்கிரமம், பாம்பு போட்டு கொள்ற, பெத்த தாயை கழுத்து இருக்கிற, 80 வயசு கிழவிய ரேப் பண்ற, இது எல்லாமே நடக்குது, எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க வந்து ஒரு சில பதிவுல என்ன சொல்றீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஆள்றதே வந்து ஈசன் தான் நீங்க சொல்றீங்க. அப்ப ஈசனே ஆள்றாருன்னா இப்ப இந்த வேலை வந்து எப்படி ஈசனோட ஆட்சியில இதெல்லாம் நடக்குமா? பெரிய வேற பெருமாள் இருமாள் வந்து அதை காப்பாத்துற வழி இருக்கா? பெரிய கொலகாரனே வந்தான் ஐயா. ஆனா அவன் சூட்சமனம் அறிய முடியாது, எல்லாம் கர்மாம்பா. பாருங்க, இந்த உலகத்திலேயே பெரிய கொலகாரன் கொள்ளக்காரன் எங்க அப்பா சிவபெருமான் தான். நான் சொல்லல, அவனே சொல்றான் பாருங்க. கல்லநாணி எல்லாம் எல்லாம் இங்க பாருங்க சொல்றான் பாருங்க. கல்லநாணி என் வெள்ள நாணி என் காரணத்தை அறிவார் இல்லை, ஆளிலை மேல் வள்ளி கொண்ட அருமை சற்றே சொல்வார் இல்லை, வாரிதனை அடைத்த அருமை சற்றும் இல்லை என் மகனே சொல்றான். என்ன சொல்றான்? பிள்ளை என் மகனே என்கிட்ட சொல்றான் பாருங்க. ஏன்ட்ட உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றான், எல்லாரும் அவன் பிள்ளைதான். பிள்ளைகளே, இந்த உலகத்துல என்ன சொல்றான்? கள்ள நானேன் வெள்ள நானேன். கள்ளனா நான் திருட்டு பயங்கிறான், திருடனும் நான் தான், வெள்ளை நான் நல்லவனும் நான் தாங்க, துரியோதனும் நான் தான், துரியோதனும் நான் தான், பஞ்சமாண்டவன் நான் தாங்கிறான், ஸ்டாலினும் நான் தான், எடப்பாடியும் நான் தாங்கிறான், மோடியும் நான் தாங்கிறான், அமித்ஷாவும் நான் தாங்கிறான், அண்ணாமலையும் நான் தாங்கிறான், அமித்ஷாவும் நான் தாங்கிறான், அண்ணாமலையும் நான் தாங்கிறான், யோகியும் நான் தாங்கிறான். ஏங்க பாரு, ஆராசவன் நான் தாங்கிறான், கனிமொழி மன்னிச்சிருங்க, ஆராசவன் நான் தாங்கிறான். புரிஞ்சுடுங்க, எல்லாம் நான் தான். இங்க வந்து ஊழல் பண்றவனும் நான் தான், அந்த ஊழலை தடுக்கிறத நான் தான், நல்லவனும் நான் தாங்கிறான். இப்ப யாரை குற்றம் சொல்லுவீங்க? யாரை குற்றம் சொல்லுவீங்க? அவன் சொல்றான் கள்ள நானேன் வெள்ள நானேன் என் காரணத்தை அறிவார் இல்லைங்க. அந்த காரணம் அறிய முடியுமா? எல்லாம் சூட்சமும் மறைக்கப்பட்டிருக்கு, ஏதோ ஒரு சூட்சமும் இருக்கு. அதனால அவன் கணக்கு நம்ம அறிய முடியாது. சாமி சொல்றான், சூத்திர கணக்கு ஒன்று சொல்லுகிறேன் கேள் மகனே, பஞ்சவர்ண கிளி ஒன்றிருந்து பறந்து போக கண்டேனடா, 5 வீடு அழியுதடா, ஆண்டி நான் என்ன செய்வேன்? பஞ்சபூதங்களான அந்த 5 வீடு அழியுதுங்கிறான். ஆண்டி நான் என்ன செய்வேன்? ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் கர்மாங்க. 7 யுகம் பிறந்திருக்கும், கிரேதா திரேதா துவாபர களி, 4 யுகம் கணக்கு, 3 யுகம் கணக்கு, களி கணக்கு இருக்கு, 3 யுகம் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த யுகத்துல எல்லாம் நம்ம என்ன எத்தனை கோடி ஜனம், நம்ம எத்தனை பிறவி எடுத்தோமோ, மனித பிறவி எத்தனை எடுத்தோமோ, வாயிலா ஜீவராசி எத்தனை பிறவி எடுத்தோமோ, என்னென்ன கர்ம வினை செஞ்சோமோ எல்லாம் நடு கேட்கறாங்க கலியுகத்துல. பெரிய கொலகாரன் சொல்றான் பாருங்க, சொல்றான் பாருங்க, சாமியை சொல்றான், உன்னோடு என்னாலும் உயிருக்குயிராயிருப்பேன் அப்பா, ஓட்டுகிறேன் ஓட்டுகிறேன் நான் உயிருக்குயிராயிருக்கின்றேன், வம்பு வசை பேசாதே என் வாளுக்கு இரையாகாதேங்க. நம்ம கேக்குறோமா? ஈஸ்வர சர்வபுதானம் ஹிருதே, எல்லா இதயத்திலும் நான் தான் இருக்கேங்கிறான். அப்போ அவன் தான் இருந்து வழி நடத்துறான். அப்ப யார் ஆள்றா? பிதாகம்சி ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்திரம் ஓங்காரம் சாமி எஜிரேசாங்க. இந்த உலகிற்கு தந்தையும் தாயும் பாட்டனும் அறியத்தக்கவனும் புனிதமானவனும் ஓங்காரம் சாமி எஜிர் வேதங்களும் நானேங்கிறான். எல்லாம் வந்தான். இந்த உலகத்துக்கு அப்பா தந்தை எல்லாம் நான் தாங்க. அப்ப யார் ஆள்றா? மோடி ஆழ்வாரு. உலகத்துக்கு அப்பா தானே ஆள முடியும். மயாதீசன பிரகிருதியும் சூயதே சராசரம் கேதுநானை கலந்தே ஜெகத்வி பரிவர்த்தேதேங்க. தலைவரான என் கண்காணிப்புல இந்த உலகம் அனைத்தும் இயங்குகிறதுங்க, சிருஷ்டி அனைத்தும் படைக்கப்படுதுங்க, நான் தான் படைக்கிறேங்க. அதான் சொன்னா, உண்டாக்கி வைப்பதும் நான், உலகில் அழிப்பதுவோ நான் மகனே, ஏகமதாய் நிறைந்த பரன் இருந்துலகை ஆளுகிறேன், கண்ணு மக்கா என் சூத்திரத்தை கண்டறிந்து வாருங்கப்பா, 13 பாடுகிறேன் சிவகாண்டங்க. இந்த உலகத்துல உண்டாக்குறது படைக்கிறேன் நான் தான், அழிக்கிறேன் நான் தான், என்ன படைச்சதான் தான், என்ன கொல்ல போறதான் தான், காலத்தை கடக்குவதில் நான் காலன் தண்டி தடைக்கிறேன் யமனுங்க. யமன் யாரு? அவன் நீ என்னையா 10 பேர் 20 பேரை கொல்றது? நான் மொத்த பேரையும் கொல்றேங்க, இந்த உலகத்தை அழிக்க போறேங்க. இந்த உலகத்துல அணு ஆயுதம் யாரு? நான் தாங்க. எங்க உலகத்துல எங்க அப்பா சிவன் இல்லாம எதுவுமே கிடையாது. சொல்றாம பாருங்க, மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் மனம் அறிவு அகங்காரம் என 8ஆக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்க. இந்த இயற்கை 8ஆ பிரிஞ்சிருக்குது. மனம் அறிவு அகங்காரம் 3, பஞ்சபூதம் 5, 8 இயற்கை. இந்த 8 தான் ஆளுது இந்த உடல். முக்குணங்கள் ரஜஸ் தமஸ் சாபிபுய சத்துவம் போதி பாரதங்க. ரஜோகுணம் தமகுணம் ராஜசகுணம் 3 குணம் இருக்கு. நீ சாத்விக குணத்துல நிலைச்சிட்டா சாது நல்லவன், மோட்சத்துக்கு போயிருவ.
நீ ரஜோகுணங்கிற ராஜச குணம் உலகில் பெற்று அதுல நீ நிலை பெற்றா உனக்கு இந்த உலகிலேயே நீ இந்த உடல்ல இருந்து இந்த ஆத்மா வெளியே வந்ததுமே இன்னொரு தாய் வயிற்றுல கருவில ஒண்ணு அனுப்பிடுவான், அந்த கர்மவினை அனுபவிக்க. நீ தமோ குணமுடைய துஷ்டன், இப்ப இந்த ஊழல் இந்த பண்றானுங்க பாருங்க, இந்த கும்பல திமுக மந்திரி, இந்த நீ வடக்கெல்லாம் நிறைய மந்திரி இருக்கான், ஊழல் பண்றானுங்க, இந்த கும்பல் மாதிரி ஆளுங்க இறப்புக்கு அப்புறம் நரகத்தை அடைகிறான். அதுக்கப்புறம் கோரமான நரகம், அதுக்கு போனதுக்கு அப்புறம் 84 லட்சம் பிறவி கொடுக்குறேங்க. இறப்புக்குரிய மனித பிறவி கிடையாது, புழு விலங்கு பறவைன்னு கண்ணுக்கு தெரியாத ஒட்டுண்ணி கூட கொடுக்குறான். அதனால திருந்துங்கடா, டே ஆத்மாவை தேடி தொலைங்கடாங்கிறேன். நான் சொல்லல, அப்பா சொல்றான். உடல் ஒண்ணுமே கிடையாது. பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடியில இருந்து செத்திருந்து தீநரக சீல்குட்டி கிடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் டே ஆத்மா எங்க அப்பாவை தேட, ஆத்மா புழு கொஞ்சுடா நரகத்துல, இவனை தேடு. நீ அவனை தேடுனா உனக்கு என்ன கொடுக்குறான்? உனக்கு மேல் வீடாகி அந்த மோட்ச கதியை கொடுக்குறான். ஆனந்தமயமான சச்சித் ஆனந்தமயமான அந்த பரமாத்ம நிலையை உனக்கு கொடுக்குறான். அதுதான் ஆனந்தம். வெளியில கிடைக்கிற துன்பையா, வெளியில கிடைக்கிற இந்த புலன்கள், இந்த கண்ணு கள்ள புலன் காணாமணி விளக்கணும். நம்முடைய கண்ணு வாக்கு மூக்கு நாக்கு எல்லாம் செவி இதெல்லாம் திருட்டு புத்தி உடையதுங்க, கள்ள புலன். இதுக்கு காண மாட்டான் அந்த மணி விளக்கு, அந்த அருட்பெருஞ்சோதி இதுக்கு தெரிய மாட்டான். நீ உனக்குள்ள மூழ்கணும். தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை நீ அறிவாய் மகனே, என்னை அறிந்தவருக்கு ஈசன் வழி சொல்லுகிறேன். கண்ணாலே மனக்கண்ணாலே காணும் அப்பா வழியதுதான், மண்ணில் மூவாசை உங்களுக்கு மாற்றானா இருக்குதடா, என்னை கண்ணாலே கண்டதுண்டால் கழிதிரும் என் மகனேங்க. உள்ளுக்குள்ள தேடு, அப்பாவை அடையலாம். அதை விட்டுட்டு வெளியில கிடைக்கிற இந்த ஆடம்பர பொருட்கள் மேல பெண் பொன் மண்ணு இந்த மாயில மூழ்கி நாசமா போயிடாதீங்கடாங்கிறான். இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் மந்திரி எல்லாம் நாசமா போறான், இவனு இந்த மாயில மூழ்கிறான், பணம் பொண்ணுன்னு போயிடறான். அதனாலதான் ஆத்மாவை இழக்கிறான். ஐயோ ஆத்மா ஆக்கினை உண்டுங்க, உடல் அழியும், ஆத்மா உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது. அணு ஆயுதத்தால கூட இந்த ஆத்மா அழிக்க முடியாது. ஆனா இந்த ஆத்மாவுக்கு ஆக்கினை தண்டனை உண்டு இறப்புக்கு அப்புறம். அனிஷ்டம் இஷ்டம் இஷ்டம் திருவிதம் கர்மனங்கிறான். உன் கர்ம போய் நீ அனுபவிச்சு ஆகணும்டா இறந்ததுக்கு அப்புறம்ங்கிறான். விடுவானா? உலகமே அவங்க சாமி சொல்ற பாருங்க, ஆனானேன் பெண்ணானேன் அடங்காத ஸ்வரூபமானேன் அஞ்சாடு மெய்தடைத்த உங்கள் ஆனந்த கோன் வந்தேனடா உன் கூடாரத்து குள்ளிருந்து குலதீட்சை செய்திடுவேன். நான் பாவி பொல்லாதவன் நாட்டில் ஒருவருக்கு ஆகாதேன், கோட்டி கொண்ட பித்தனடா குடி கொடுக்க குருவும் நான் உன் கூட்டுக்குள்ளிருந்து குறிபலது சொல்வேன் நான்க. உலகத்துல இந்த உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, ஆணு பெண்ணு அனைத்தும் நான் தாங்கிறான். இந்த உடல் நம்ம கிடையாதுங்க. அவன் இந்த உலகத்துல இருக்க பெண்கள் அனைத்தும் சிவன் தான், இந்த உலகத்துல இருக்க ஆண்கள் அனைத்தும் சிவன் தான். இவங்க எல்லாத்தையும் படைச்சது அந்த சிவன் தான், எல்லாத்தையும் கொல்ல போறது சிவன் தான். பொதுமா அவனே சொல்றான், கூத்தாடி சாமி சொல்ற மாதிரி இருக்க, கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா கொப்பநந்தீசனடாங்கிறான். நான் தான் கொல்லிக்கிறேன், மொத்தமொத்தம் கொல்லி வைக்கிறாங்க. கலியுகத்துல பூரண ஆயுளுக்கு எவனுக்குமே கிடைக்காது. ஒரு காலத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அப்பனுக்கு மகன் தான் கொல்லி வைப்பான். ஆனா இன்னைக்கு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா காலம் களி அழிய போகுது, இப்படிதான் அழியும், நான் தான் அழிக்கிறேங்கிறான். நான் சொல்றேன் உங்களுக்கு கசக்கும், நான் சொல்றேன் உங்களுக்கு அப்பங்காய கசக்கும். நீங்க ஆத்மாவை தேடுங்க. இந்த உறவுகள்லாம் மாயை, குடும்பம் குட்டி எல்லா உறவும் மாயை. அவனவன் அந்த ஆத்மா அந்த உடல் எடுத்து அதை கர்மவினை அனுபவிக்கதான் வந்திருக்குது. அததான் அப்பா சொன்னான், பாசம் அறுத்தல்லவோ பரகதியை நாடுவது, நான் பந்த பாசத்தை தியாகம் பண்ணுங்கிறான். அதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு ஓடுன்னு சொல்லல, தன் தாமரை இலை போல இருங்கிறான். ஒட்டாத நடுநிலையா இரு, எவன் எப்பாலும் போடுவோம், எவனுக்கு எப்பாலும் பீச போடுவான். அழைப்பு அங்க இருந்து வரும், மேல அப்பாட்ட இருந்து, இங்க கிடையாது. அதனால இங்க பாருங்க, நீங்க எதுக்கு இந்த மனுஷன் பிறந்தோம், எதுக்கு வாழ்றோனே தெரியல. ஆனா பாவிகளா தின்னுட்டு பேண்டுட்டு போறதுக்கு வாழ்க்கை கிடையாதுங்க, மலஞ்சலம் கழிக்கிறது கிடையாது. இது வந்ததே கர்ம வினைக்காக வந்திருக்கும். நம்ம அப்பாவை தேடி மோட்சத்துக்கு போனோம். அந்த ஆத்மா மலஞ்சலம் கழிக்காது, அந்த உலகத்துக்கு போயிடும். திவ்யமயமானது ஜோதிமயமானது ஆத்மா, ஒளி உடம்புங்க, தேவ சரீரம். அந்த ஆத்மா அழியாது. அதை தேடணுங்க. இங்க எவங்க தேடுறான்? ஏதோ என்ன நினைச்சுக்கிறான், பிறந்தா உடனே பிள்ளை குட்டியை பக்கணும், அடுத்து அதுக்கு கல்யாணம் காட்சி பார்க்கணும், கிழவனாகணும், சாவணும். கிடை பாவி, ஆத்மாவை நாசம் பண்ணிடாதீங்கடாங்கிறேன். சாமி சொல்றாங்க. சும்மா என்னங்க ஒரு ஆத்ம சிந்தனையே இல்லாத கூட்டமா இருக்குங்க. அதுவும் நம்ம சனாதன தர்மத்து பிள்ளைகள் ரொம்ப மோசம். மாற்று சம பிள்ளைகள் கூட மறுமையை நம்புறான். எல்லா சமயத்துக்காரும் மறுமையை நம்புறாங்க. மறுமை மேல, மறுமைன்னா என்ன, இறப்புக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை, அதை நம்பாதவன் நம்ம ஆளுகதான். இவனுங்களுக்கு எப்படி புத்தி சொல்ல? அதனால என்னத்த சொல்ல போங்கய்யா, நீங்க அப்பாவை தேடுங்க. தேடுனா மோட்சம். இந்த உலகத்தை அழிக்கிற மகா காலனும் நானேங்கிறான். உலகத்துல சாமியை சொல்றான், தபாமிய கமுகம் வருஷம் நிக்கிறாம் ஜாமிஸ் அமிர்தம் சைவ மிருத்திச்ச சதாச்சாக மறிச்சுவேன். எல்லாத்தையும் நான் தான் கொள்றேங்கிறான். எல்லாத்துக்கும் இறப்புக்கு அப்புறம் அந்த ஆத்ம வாழ்க்கை கொடுக்கறது நான் தாங்க. இரவா பெருநிலையை நான் தான் கொடுக்குறேங்க. உடலை மட்டும் தான் ஐயா கொள்றான், ஆத்மாவை கொல்ல மாட்டான்.
அதான் சாமி சொன்னாங்க, செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன், பழிபாவும் செய்திடுவேன், பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்தில். செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த நல்ல பிள்ளைகள், நல்ல ஆத்மாக்கள் நான் அறுவடை செய்ய வந்தேங்க. நல்ல ஆத்மாக்கள் என்னுடைய உலகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு வந்தேங்கிற அப்பா. நல்ல பிள்ளைகளை, இந்த துஷ்ட பிள்ளைகளை கிடையாது. நல்ல அப்பா, எங்க அப்பா சிவனை தேட்ட ஆத்மாக்களை, நல்ல பிள்ளைகளை எங்க அப்பா கூட்டு போயிருவான் அவன் உலகத்துக்கு. நாம இந்த உடல் எடுத்ததே பெரிய பாவங்க. முக்குணங்கள் ஒரு பிறகு செஞ்ச கர்மத்துக்கு தான் உடல் எடுத்து துன்பப்படுறோம். இங்க எவங்க நிம்மதியா இருக்கான்? உனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, காய்ச்சல் போனோடனே தலைவலி வரும், தலைவலி போனா வயிற்றுவலி வரும், வாந்தி வரும், வேதி வரும், எல்லாம் மாத்தி மாத்தி ஏதோ ஒரு துன்பம் அந்த உடல் இருக்க வரைக்கும் உனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். இங்க எவனுமே நிம்மதியா இல்ல. நீ ஆத்மாவை தேடு. உனக்கு அங்க பரகதி வச்சிருக்கான். பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழ்வதற்கு நோக்கிய கருணையிட்டாம் நோயில்லாது இருந்து வருவாள், தாக்கிய வாசகத்தின் தன்மை நபருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தான். ஆபரகமா புகனாலோக புனாரா வருதி நோச்சினாங்க. எல்லா உலகம் அழியுண்டா என் பிள்ளைய, என்னுடைய சாஸ்வதமாகிய வைகுண்டம் மட்டும் அழியாதுங்கிறான். 14 உலகத்துல வைகுண்டம் மட்டும் தான் அழியாது. அந்த உலகத்துக்கு இந்த ஆத்மா போச்சுன்னா உனக்கு நோய் நொடி கிடையாது, மலஞ்சலம் கழிக்க வேண்டியதுல அந்த உடல் வேற உடல் கொடுக்குறான். ஒளியுடம்பாகி இந்த ஆத்மா கொண்டு போயிடறான். இந்த உடல்ங்கிறது ஏங்க மரணங்கிறது பெரிய விடுதலைங்க. இவனுக்கு என்னமோ மரணம்னா பெரிய துன்பம் நினைச்சிட்டு இருக்கான். மரணங்கிறது பெரிய விடுதலையா? இந்த ஆத்மா சிறைப்பட்டு இருக்கிற கூடுதான் இந்த உடல். புரிஞ்சுக்கோங்க. இந்த மனிதர்களுக்கு புரியுமானது இல்ல. இந்த ஆத்மா விடுதலைங்கிறது தான் மரணம். இவன் மரணத்துக்கு போது அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு சித்தர்கள் மகான்கள்லாம் மரணத்தை வரவேற்றான். அப்பா எனக்கு எடுத்துக்கோ. புரியாதுங்க. இது சூட்சமா கணக்கு. இதெல்லாம் புரியாது. எப்படி சொல்ல? இதெல்லாம் மாயையில மூழ்கிட்டே போகுது. முக்குணங்களுடைய மாயைன்ட்டான். நீ அதை கடக்கணும். 3 குணங்களை கடந்தாதான், அதை கடந்தவன் தான் எங்க அப்பா அவன் நீ அடைய முடியும். ரஜஸ் தமஸ் சாவியும் சத்துவம் பதிப்புற சாதிகுணம் ரஜகுணம் தமகுணம் 3தையும் கடை. அதனாலங்க இங்க எவன் ஆண்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. கழிவும் அழிய போகுது. கழிவு அழிஞ்சு தர்மீகம் வர வரைக்கும் இங்க இப்படிதான் இருக்கும். மனுக்கள் தங்களுக்கு மாக்கலசல் உண்டாகணும். மன அழுத்தம் வந்துரும் எல்லா மனிதர்களுக்கும் தான். மனுக்கள் தங்களுக்கு மாக்கலசல் உண்டாக முனக்க துரோகி முளையில் மிக உண்டாவார், காமோக வெறியால் கடபலிகள் உண்டாகும். காமோக வெறியா நடக்கா இல்லையா? எல்லாம் அப்பா சொன்னது. இந்த கழிவு அழியனால வணக்கமானேன்னா மாதாவி பிள்ளை வைப்பு நினைத்துக்கிறேன். நீங்க சொன்னீங்க பாருங்க, 80 வயசுக்கு சொன்னீங்கல்ல பாத்தீங்களா, விட மாட்டேங்கிறான். அதுதான் உண்மை. அப்பா சொன்னது. களி முத்தி கழிக்காம வெறி நடக்கு. ஒண்ணு புரிஞ்சு எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஆத்மாவை மட்டும் தேடுங்க, தனக்குள்ள மூழ்குங்க. இங்க கண்ணுக்கு தெரியுது அத்தனையும் மாயை, எதுவும் கறந்துடும் கிடையாது. அதான் சாமி எங்க அப்பா சொன்னான், சொத்தாஸ்தி வஸ்து சுகமேண்டி என்னாதே வத்தாஸ்தி பொண்ணு வகையேண்டி என்னாதே. எங்க அப்பா சிவபெருமானே, பிள்ளைகளை சொத்து ஆட்சி பதவி இதெல்லாம் மாயைடா, சிற்றின்பம். இதுக்கு முதல்ல உனக்கு இன்பமா தெரியும், அதுக்கு பெரிய துன்பம் கர்மா விளையும், நீ நரகத்துக்கு போயிடுவ. ஆனா பதவி வரையும் வேண்டாங்க. அண்ணாமலை சொன்ன மாதிரி, அண்ணாமலை பதவியே வேண்டாங்க, வேண்டாம்னு சொல்றாரு. அதுதான் காரணம். பதவியே வேண்டாங்க. பதவி வந்தா தற்பெருமை வந்துடும், மோகம் வந்துடும், திமிர் வந்துடும், அகங்காரம் வந்துடும், எல்லா பாவம் செஞ்சிருவான். செஞ்சு கடைசி நாசமா போயிடுவானுங்க நரகத்துக்கு. ஆத்மாவை தேடுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நம்ம சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி சாமி திருநாமம் முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும்.
எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு உடானபடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.